நாட்டாமை திரைப்படத்தில் பசுபதி கதாபாத்திரத்தில் கதாநாயகனாக நடிகர் சரத்குமார் ஐயா அவர்கள், மீனா கதாபாத்திரத்தில் சரத்குமாரின் மனைவியாக நடிகை மீனா அவர்கள், சண்முகம் கதாபாத்திரத்தில் சரத்குமாரின் அண்ணனாக, நாட்டாமை கதாபாத்திரத்தில் இரட்டை வேடத்தில் நடிகர் சரத்குமார் ஐயா அவர்கள், லக்ஷ்மி கதாபாத்திரத்தில் நாட்டாமை சரத்குமாரின் மனைவியாக நடிகை குஷ்பு அவர்கள், சரத்குமாரின் அப்பாவாக நாட்டாமை கதாபாத்திரத்தில் நடிகர் விஜயகுமார் ஐயா அவர்கள், காமாட்சி கதாபாத்திரத்தில் விஜயகுமாரின் தங்கையாக மறைந்த நடிகை மனோரமாச்சி அவர்கள், ஜமீன்தார் காத்தவராயன் கதாபாத்திரத்தில் மனோரமாவின் கணவனாக நடிகர் ஈரோடு சௌந்தரய்யா அவர்கள், ராஜவேலு கதாபாத்திரத்தில் மனோரமாவின் மகனாக நடிகர் பொன்னம்பலம் ஐயா அவர்கள், ராசாத்தி கதாபாத்திரத்தில் பொன்னம்பலத்தின் மனைவியாக நடிகை வைஷ்ணவி அவர்கள், கண்மணி கதாபாத்திரத்தில் பொன்னம்பலத்தின் மகளாக நடிகை சங்கவி அவர்கள், செல்வராஜ் கதாபாத்திரத்தில் சரத்குமாரின் தம்பியாக நடிகர் ராஜா ரவீந்தரையா அவர்கள், நாட்டாமை வீட்டு கணக்கு பிள்ளை கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் பாண்டு ஐயா அவர்கள், இன்டர்நேஷனல் சிமெண்ட் ஃபேக்டரி ஓனராக மீனாவின் அப்பா கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் வினு சக்கரவர்த்தி ஐயா அவர்கள், டீச்சர் கதாபாத்திரத்தில் நடிகை ராணி அவர்கள், நாட்டாமையின் பங்காளியாக நடிகர் செந்தில் ஐயா அவர்கள், செந்திலின் மகனாக நடிகர் கவுண்டமணி ஐயா அவர்கள், சிலம்ப விளையாட்டு வீரராக நடிகர் மற்றும் ஃபைட் மாஸ்டர் கனல் கண்ணா அவர்கள், மங்களம் கதாபாத்திரத்தில் செந்திலின் மனைவியாக இரட்டை வேடத்தில் நடிகர் கவுண்டமணி ஐயா அவர்கள், ஊர் மக்களில் ஒருவராக நடிகர் கிரேன் மனோகர் ஐயா அவர்கள், காது கேட்காதவராக நடிகர் மற்றும் இயக்குனர் SP ராஜ்குமார் ஐயா அவர்கள், சாட்சி சொல்லும் குழந்தை நட்சத்திரமாக நடிகர் மகேந்திரன் அவர்கள், சின்னசாமி கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் கோவை செந்திலையா அவர்கள், மிக்சர் மாமா கதாபாத்திரத்தில் நடிகர் ராஜசேகர் ஐயா அவர்கள், ஊர் மக்களில் ஒருவராக கெஸ்ட் ரோலில் நடிகர் மற்றும் படத்தின் இயக்குனர் KS ரவிக்குமார் ஐயா அவர்கள். இந்த படம் யாருக்கெல்லாம் பிடிக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.